நம்ம சேனல் பார்க்க அனைவருக்கும் நண்பர்களே, இன்னைக்கு ஜெனரேஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காமனான விஷயம் என்ன? ஒரு படம் இருக்கு அப்படின்னா, அது வந்து கமர்ஷியலா இருக்கணும். அது கமர்ஷியலா இருந்தாலும், அதுல ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? இதே மாரி ஒரு விஷயத்த 1985லயே சிவா சாருடைய ஒரு படத்துல பண்ணிட்டாங்க. வாரம், வாரம் நான் ஏதாவது ஒரு சிவாஜியோடைய படத்த கண்டிப்பா பார்த்துருவேன். எனக்கு தெரிஞ்ச பெர்சனலா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த படத்த ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த படத்த போய் பாருங்க. இவ்ளோ விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இந்த வாரம் இந்த படத்த நம்ம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேத்து இந்த படத்த பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி சாருடைய 60ஸ்ல ரிலீஸ் ஆன 70ஸ்ல ரிலீஸ் ஆன நம்ம நெறைய படங்கள பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் 80ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 ஜெனரேஷனுக்கு அப்புறமா 80ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அந்த படத்தை பத்தியான சில விஷயங்களை நான் வந்து ஒரு விமர்சனமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு இந்த படத்தை பற்றியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் போய் இந்த படத்தை பாருங்க. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த படம் எது அப்படின்னா நீதியின் நிழல் படம் தான். முதல்ல இந்த படத்தை பற்றியான சில விஷயங்களை பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது சந்தான பாரதி மற்றும் பி வாசு. இந்த படத்துல சிவாஜி சார் கூட சேர்ந்து பிரபு சார், ராதா, நம்பியார், மேஜர் சுந்தரராஜன், சத்யராஜ் இப்படின்னு சொல்லி முக்கியமான நட்சத்திரங்கள் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதுல அதிகமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சத்யராஜ் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய கதையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் கேளுங்க. சிவாஜி சார் டிஐஜி நித்யானந்தமா இந்த படத்துல இருப்பாரு. அவருடைய பையன் தான் பிரபு சார். இப்போ நம்பியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரனா இருப்பாரு. மிகப்பெரிய ஆள் பலம் இருக்கும், அரசியல் பலம் இருக்கும். ஆனா இல்லீகல் வேலைகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆதரவற்ற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு செயல் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி இல்லீகலான சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய பணக்காரனா அவர் இருப்பாரு. அவங்களுக்கு துணை போகக்கூடியவங்க தான் சத்யராஜும் அவங்க கூட இருக்கக்கூடிய டீமும். இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பொதுவா ஒரு போலீஸ்காரனுக்கும் திருடனுக்கும் பிரச்சனை இருக்கிறது தானே. அதே மாதிரி தான் சிவாஜி சாருக்கும் நம்பியாருக்கும் இடையில ஒரு பிரச்சனை உருவாயிருது. அந்த பிரச்சனையில சிவாஜி சார நம்பியார் கொலை பண்ணிடுறாரு. இப்போ தன்னுடைய அப்பாவை இவர் கொன்னுட்டாருன்றதுனால இவரை நான் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் களத்துல இறங்குறாரு. ஆரம்பத்துல வந்து கோர்ட்டையும் போலீஸையும் நம்பாம இருக்கக்கூடிய பிரபு சார் சிவாஜி சாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அந்த போலீஸ் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு போலீஸா மாறி ஆக்ஷன் எடுப்பாரு. ஃபைனலா நம்பியாருக்கு பாடம் புகட்டினாங்களே இல்லையா, இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. படம் ஆரம்பிச்ச உடனேயே அவ்வளவு ஸ்பீடா வந்து இருக்குது. இப்ப பழைய படங்கள்லாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தணுன்றதுக்காகவே அதிக டைம் எடுத்துப்பாங்க. ஆனா இவங்க எங்கேயுமே நிறுத்தாம பிரபு சாருடைய கேரக்டர் என்ன, ஒரு மிகப்பெரிய காலேஜ்ல அவர் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்றது அவ்வளவு சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோயினை இன்ட்ரோ பண்றது, ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி முடிச்சுட்டு ஒரு படம் ஆரம்பிச்ச 5-6 நிமிஷத்திலேயே சிவாஜியோட கேரக்டர் என்னன்றதை வந்து இன்ட்ரோ பண்ணது, இது எல்லாமே வந்து நமக்கு டக்கு டக்கு நடக்கிறதுனால எந்த இடத்துலயுமே போர் அடிக்கவே இல்லை. படம் ஆரம்பிச்ச இருந்து இன்ட்ரோல் பிளாக் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிவாஜி சார் ஃபுல்லாவே படம் முழுவதுமே டிராவல் ஆவாரு. ஆக்சுவலா படத்துல சில பல காமெடிகள் இருக்குது, பட் காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்ச அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து ஒண்ணு வைப்பாங்க. அந்த ட்விஸ்டோட படத்தை அங்க நிறுத்தி அங்க இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல நான் பார்த்த மைனஸ் விஷயங்கள் என்னன்னா, இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்பீடா தான் போச்சு. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஒன்னு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தான் வந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் ஒன்று வந்துச்சு பாருங்க. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல யாருமே ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நானே அந்த படத்தை வந்து ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருக்கேன். அந்த ட்விஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பா நீங்க படம் பார்த்து தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் அதுவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமா வந்து ஹைப்போட முடிச்சிருந்தாங்க. ஓரளவு பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரம்பத்துல ஸ்லோவா இருந்தாலும் எண்டிங்ல முடியும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து உண்மையிலே பயங்கரமான மெகா ஹிட் ஆயிருக்கும். இந்த படம் அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு. அதுக்கு நடுவுல லவ் சீன்ஸ், அப்பப்ப டான்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு கமர்ஷியல் பாணியில இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியை நான் வந்து பாக்குறேன். சரி ஓகே, இந்த படத்தை பற்றியான கருத்துக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்த்துருங்க.
ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமேல் நிறைய சிவாஜியோடைய படங்களுக்கு விமர்சனம் நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து வரப்போகுது. நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.